விகடன் ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோமாவுல எதிர்க்கட்சிகள் அப்படின்னு சொல்லி. ஆப்வியஸா அவங்க சொல்றது யாரு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். எடப்பாடியாரை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ என்னடா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு டெப்தா யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கே தெரியும். அப்கோர்ஸ் நிறைய வீடியோஸ்லயும் நம்ம பேசியிருக்கோம் இல்ல. எதுக்கு இவர் வந்து எதையுமே பெருசா வந்து அட்ரஸ் பண்ணி வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. தூய்மை பணியாளர்களுடைய ஒரு போராட்டத்திலேயே இவர் யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான செம்ம சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. இவங்க கொடுக்கிற அழுத்தத்தின் மூலமாவே அவங்க ஆளும் கட்சி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்திருந்திருப்பாங்க. இதுவே திமுகவா இருந்திருந்தா இந்த ஒரு சுச்சுவேஷனை சூப்பரா எதிர்கட்சியா இருந்து பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் அதிமுக அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கதான் செஞ்சுட்டு இருந்தது. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா ஏன் அவர் அப்படி இருக்காரு அப்படிங்கறத பத்தியும் பேசுவோம். சீமான் அவர்கள் வந்து மரத்து கூட வந்து ஒரு பெரிய பிரச்சாரம் பண்றாரு, ஒரு போராட்டம் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப வைரலா இன்டர்நெட்ல போகுது. திருமாவளவன் அவர்களை பத்தி திரும்பவும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பத்தியுமே அரசியல் களத்துல இன்னைய தேதிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, விஜய் அவர்களுடைய மாநாடு உட்கொண்டு எல்லா விஷயங்களும் டீட்டெயில் அண்ட் டெப்தா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கிர நியூஸ். நான் தீபிகா. எல்லாத்தையுமே தாண்டி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. கருப்பு தினம் இன்னைக்கு, இந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கருப்பு தினம். இது வந்து நம்ம எப்படியாவது எல்லாருமே சேர்ந்து இந்த அமைப்பு வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து போராடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. என்ன தீபிகான்னு கேட்டீங்கன்னா, நேத்தே உங்களுக்கு நான் ஒரு பெரிய வீடியோ வந்து இன்னைக்கு மார்னிங் அப்லோட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது பெருசா பேசியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா, ஈவன் நீங்க வந்து பிரதமரா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், முதலமைச்சரா இருக்கலாம், நீங்க யாரா வேணா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா, நீங்க அரெஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா 1 மாதம், அதாவது 30 நாட்கள் நீங்க இருக்கலாம். 30 நாட்களுக்கு மேல ஒரே ஒரு நாள், அதாவது 31வது நாள் நீங்க போச்சு, நீங்க ஜெயில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கறத மசோதாவுல நாடாளுமன்றத்துல உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் அங்க போயிட்டு வைக்கிறாரு இந்த ஃபைல. சோ யோசிச்சு பாருங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு மக்கள் வந்து அதிக அளவுல குரல் கொடுக்குறாங்க. அயோக்கியனா இருக்காங்க, அவங்க மக்களை ஏமாத்துறாங்க, சுரண்டி சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க பயப்படலாம். திமுக நல்ல கட்சியாச்சே, அதிமுக நல்ல கட்சியாச்சே, மீதம் இருக்கிறவங்க காங்கிரஸ் எல்லாம் நல்லவங்களாச்சே, ஏன் பயப்படணும் அப்படிங்கிற கேள்விய அதிக அளவுல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்சல்யூட்லி எஸ். நீங்க ஏன் பயப்படுறீங்க? எதுக்காக பயப்படணும்? கரெக்ட் தானே? தப்பு பண்ணீங்கன்னா தான் ஜெயிலுக்கு போறீங்க. இல்ல அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு மக்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், பிளஸ் மக்களுக்கும் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ ஈவன் செந்தில் பாலாஜி அமைச்சரை நீங்க எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து தப்பு பண்ணாரு, ஜெயிலுக்கு போறாரு, திரும்ப வராரு. நான் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திரும்பவும் அவர் ஆட்சியில உட்கார்றாரு. இதை பார்த்த நீதிமன்றம் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து நாங்க வெளில அனுப்புறோம் அப்படின்னா உங்களுக்கு பதவியை கொடுக்கல, ஒண்ணு வந்து நீங்க ராஜினாமா பண்ணிடணும், இல்லையா ஜெயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கும்போது வேற ஆப்ஷனே இல்லாம என்ன பண்றாரு, செந்தில் பாலாஜி அங்க அந்த அவருடைய பதவியில இருந்து ராஜினாமா பண்றாரு. சோ இதே விஷயம், இதே கிரைட்டேரியா திரும்ப திரும்ப நடக்கும். என்னன்னு உங்களுக்கு புரியுதா? தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணிட்டு நம்ம திரும்பவும் போயிட்டு அந்த பதவியில உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு திமிரோ அப்படிங்கிற ஒரு அகங்காரமோ இருக்கக்கூடாது. தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போவோம், ஜெயிலுக்கு போய் 30 நாளுக்கு மேல நம்ம இருந்தோம் அப்படின்னா பதவி காலி அப்படிங்கிற ஒரு பயம் முதல்ல இருக்கணும். அப்படிங்கறதுல தெளிவா பாத்தீங்க அப்படின்னா பாஜக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் மூவ் பண்றாங்க. இது ஒரு புறம் வச்சுக்கிட்டா, இன்னொரு புறம் வந்து இல்ல பாஜக பிளாக்மெயில் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மசோதாவை அமல்படுத்துறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஏதாச்சும் அவங்க சொல்லி நம்ம கேட்கலன்னா உங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு கேஸை போட்டு நம்மளுக்கு திருப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு விஷயத்த காமிச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் வந்து காமிச்சு பயமுறுத்திட்டு இருக்காரு. சோ இது வந்து மக்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில தப்பு பண்ணாதானே பயப்படணும், நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அவங்க வந்து இந்த விஷயத்த முன்வைக்கிறாங்க. சோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க, பதவி பறிப்பு அப்படிங்கிற இந்த ஒரு மசோதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வர்த்தா இல்ல பாஜகவுடைய பிளான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம எனக்கு சொல்லுங்க. சோ அடுத்த கட்டமா திருமாவளவன் அவர்களை வந்து பயங்கரமா விளாசிட்டு இருக்காங்க பாமக தரப்பு. சோ நீங்க வந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, அந்த கட்டாயத்துல இருக்கீங்க. தூய்மை பணியாளர்கள் அந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்துல இருந்து நீங்க தோல்ல தட்டி கொடுக்க வேண்டிய ஒரு ஆளா இருந்து, அந்த மாதிரியான ஒரு நபரா இருந்து இன்னைய தேதிக்கு அவங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிறது கொடுத்தா இது வந்து குலத்தொழில் ஆயிடும் அப்படின்னு சொன்ன வார்த்தை மிக தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இவருக்கு எதிராக கண்டனம்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க.
சரி தீபிகா, விஷயத்துக்கு வா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக தானே பேசுவோம். சோ விகடன் வெளியிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, கோமாளில இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் எடுத்துக்கோங்களேன், அஜித்குமார் அவர்களுடைய மரணம் அண்ட் வந்து ஆணவ படுகொலை அப்படின்னு நடக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னா, அதுவும் இவங்களுடைய ஆட்சியில நடக்குது அப்படிங்கும்போது இவங்க எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா அங்க உட்கார்ந்து நான் போராட்டம் பண்ணுவேன், நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டா இவங்களும் அவங்களுடைய வேலைகளை எப்படி பார்த்திருக்கணும். ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நான் 30 நாள்ல 100 தொகுதிகளை போய் பார்ப்பேன், 1 கோடி பீப்புள்ஸை போய் நான் சந்திப்பேன் அப்படிங்கிறது மட்டும் உங்களுடைய டார்கெட்டா அவ்வளவு பேரை பார்க்க போறீங்கல்ல. இந்த விஷயத்தை நீங்க பண்ணிருந்தீங்க, இவங்களுக்காக குரல் கொடுத்திருந்தீங்கன்னா உலகமே உங்களை திரும்பி பார்த்திருக்கும்ல. அது பேன் இண்டியா இஷ்யூவா மாறுச்சு இல்ல. அப்போ நீங்க அங்க போய் உட்காரணுமா இல்லையா? உங்களுக்கான ஒரு மக்களுக்கு ஒரு துரோகம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த மக்கள் எங்க போய் நிப்பாங்க? உங்களை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு தெரியும்ல. நீங்க அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் எடப்பாடியாரை கேள்வியா கேட்டு கிழிச்சாங்க. சோ இந்த விஷயம் விகடன் எப்பவுமே வேற மாதிரி இல்ல. சோ அவங்க கரெக்டா நேருக்கு நேராவே கேக்குறாங்க, என்ன கோமாவில இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. தெளிவான ஒரு விஷயம் தான். ஈவன் அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த விஷயத்துல பெரிய அளவுல அவர் வந்து ஒரு ஒரு ஆர்வத்தை அவர் காமிக்கவே கிடையாது. சோ ரொம்ப டல்லா இதை பத்தி பெரிய அளவுல பேசாம, ஈவன் அவருக்கான ஒரு பதவி இருந்திருந்தது அப்படின்னா அந்த இடத்துல சூப்பரா பண்ணியிருப்பாரு, அடிச்சு ஆணித்தனமா சொல்ல முடியும். ஆனா எந்த காரணத்தினால, எந்த விஷயத்தினால பாஜக பின்வாங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைய வரைக்கும் புரியாத ஒரு கேள்வியா இருக்கு. இட் மே பி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இவருடைய அழுத்தத்தின் காரணமா தான் மேலிடம் அவருக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப டீட்டெயிலா நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப அதிக அளவுல பேச வேணாம். ஆனா ஒரே ஒரு ஆதங்கம், அவருக்கான ஒரு பதவி, அவர் குரல் கொடுக்கிற ஒரு இடத்துல இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அவர் வந்து நின்று இருப்பாரு. பட் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் எடப்பாடியார் ஏன் வரல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவும் அங்க இருக்க செய்யுது. சரி, அதிமுக பத்தி திமுகவை பத்தி பேசணும்ல, இப்போ டிவிகேவை பத்தியும் பேசுவோம். ஸோ டிவிகே இப்போ பெரிய அளவில் ஒரு மாநாடு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதுல வந்து நீங்க மத்தியானத்துக்கு மேல தாங்க ஃபங்க்ஷன், அப்ப வாங்க அப்படின்னு சொன்னா இல்ல நாங்க இப்பவே சீட்டு பிடிச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேனு, பஸ், லாரி அப்படின்னு வருது பாருங்களேன். செம்மையா இருந்துச்சு, ரியலி சூப்பரா இருந்தது. எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ஒரு தருணம்னு இருக்கும்ல, அது வந்து விக்கிரவாண்டியை அடுத்து மதுரையிலும் சாதிச்சு காமிச்சிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ நைட்டு, அதாவது மத்தியானத்துக்கு மேல நடக்க போற அந்த மாநாட்டினுடைய கூட்டம் இருக்குல்ல, செம்ம கிரௌடு அள்ளுது. எல்லாருமே வந்து பாத்ரூம் போக தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஊடகங்கள் போட்டுட்டு இருக்காங்க. பட் அவ்வளவு பேர் யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு சிம்பிளாலாம் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. பட் அவங்க மோட்டர் போட்டு ஃபில் பண்ணணும், அவங்க சொன்ன டைமிங் வேற, வந்து சேர்ந்திருக்கிற மக்களுடைய கூட்டம் வேற. இது எதிர்பாராம நடந்துட்டு இருக்கு. பட் சூப்பரா தான் இருக்கு பார்க்க. பட் அவருடைய ஸ்பீச்சும் அதே நேரத்துல தெளிவா என்னென்ன அவருடைய கொள்கைகள், என்னென்ன கோட்பாடுகள், மக்களுக்காக என்னுடைய வாக்குறுதிகள் இதெல்லாம் அப்படிங்கறத அவர் சீக்கிரமா அறிவிச்சிட்டாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும். பட் அவர் பேசுவாரா, என்ன சொல்லுவாரு அப்படிங்கறத பார்ப்போம். ஏன்னா அவங்களோட இருக்கைகள், உட்காரக்கூடிய சீட்ஸே வந்து பற்றாக்குறையா இருக்கு. அந்த சீட்டை பத்தி பேசணும் இல்லையா? சோ இந்த சீட்டும் பற்றாக்குறையா இருக்கு அப்படிங்கறதுனால நாற்காலிகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க எங்கேயுமே எங்களை அங்க கொடுக்க மாட்டோம், எங்கேயுமே எங்க கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு டோட்டலா அங்க விஷயங்களே வேற அழுத்தமா மாறி இருக்கு. இதனால லைக் கேரளா நினைக்கிறேன், கேரளால இருந்து 1.5 லட்சம் சேர்ஸை வந்து ஆர்டர் பண்ணி நீங்க கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒப்பந்தம் பேசி இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ தமிழகத்துல ஏன் தாவேகாவுக்கு இவ்வளவு அழுத்தம்? அவர் வந்து இன்னும் தேர்தலே பார்க்கலங்க, அதுக்குள்ள ஏன் இவருக்கு இவ்வளவு அழுத்தம்? அப்ப பயப்படுறீங்களா அப்படின்னு தாவேகாவினரே திமுகவினரை பார்த்தும் அதிமுக பாஜகவை பார்த்தும் கேள்விகளை குவிச்சிட்டு இருக்காங்களாம். படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டம் வந்து இயக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும், அண்ட் வந்து அஜித் அவர்களுக்கு நடந்த ஒரு விஷயங்களும், அண்ட் நிறைய தூய்மை பணியாளர்களுக்கு நடந்த விஷயங்கள் அப்படின்னு அட்ரஸ் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே விஜய் பேசணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட ஆவலா காத்துட்டு இருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மாநாட்டில் அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். டீட்டெயிலா டெப்தா நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னைய தேதியில அரசியல் களங்கள்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.